இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு நல்ல டாக்டரை கண்டுபிடி. அது உன் பொறுப்பு. புரியுதா? புரியுது அங்கிள். வணக்கங்க. என் பேரு திவ்யா. சங்கரனூர்ல இருக்கிற அநாதாசிரமத்துல இருந்து நான் வரேன். சரி, என்ன வேணும்? எங்க ஆசிரமத்துல 65 குழந்தைங்க ஆதரவு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உள்ள வாங்க. தேங்க்யூ. நீங்க உட்காருங்க, நான் இது வந்துடுறேன். சரி. ஹலோ டாக்டர். சொல்லு சுவாதி. போலீஸ்காரங்க நம்ம கிட்ட சொன்ன விஷயம்லாம் பொய் இல்ல டாக்டர். என்ன சொல்ற? எஸ் டாக்டர், அந்த மோனா உயிரோட தான் இருக்கா. என்ன சொல்ற சுவாதி? ஆமா டாக்டர், அந்த மோனா திவ்யான்ற பேர்ல இப்போ இங்க என் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் இப்போ புறப்பட்டு உன் வீட்டுக்கு வரேன். அவளை அது வரைக்கும் வெளில விட்டுறாத. ஓகே டாக்டர். அப்புறம் என்ன? என் ஃப்ரெண்டு பரிமளா கூட நான் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? நோ, இப்போ அவசரப்பட வேண்டாம். நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத. அவ எங்கேயாவது போயிட போறா. நீ பேசி சமாளிச்சிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே? ஓகே டாக்டர், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டொனேட் பண்றதுன்னா ரொம்ப இஷ்டம். நான் கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க உடனே வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா? யா ஷூர், நோ ப்ராப்ளம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமாங்க, அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அத்தை கிட்ட தான் வளர்ந்தேன். இப்போ வேலை பாக்குறதுனால தனியா வீடு எடுத்து தங்கிட்டேன். எந்த இடத்துல வேலை பாக்குறீங்க? ட்ரிபிக் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் நர்ஸா ஒர்க் பண்றேன். ஓஹோ. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னோட பேர் பத்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யான்னு சொன்ன மாதிரி இருந்தது. திவ்யாவா? இல்லையே, நான் பத்மான்னு சொன்னது உங்களுக்கு பை மிஸ்டேக் திவ்யான்னு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மினிட், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க டாக்டர், உள்ளதான் இருக்காங்க. சார் கட்டுங்க. ஏய் சார், சார் என்ன பண்றீங்க? சார் ஏய், சவுண்ட் விட்டு கத்துன சுட்டுடுவேன். நம்ம 2 பேர் விஷயத்திலயும் போலீஸ் இவ்வளவுதான் சாட்சியா வச்சுக்க போதான். அது வரைக்கும் இவ உயிரோட இருந்தா தானே. எப்படி ஒரு கனவா?
டாக்டர் நீங்க சொல்றேன். என்ன நீ இந்த வீட்ல எதிர்பார்க்கல? இல்ல டாக்டர். ஆமா, போலீஸ்காரங்க உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்ல டாக்டர், யாரும் கால் பண்ணல. பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அரெஸ்ட் பண்றத தவிர வேற வழியே இல்லையா. அதனால நீ செத்துடு. அங்கிள் 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 என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்ல. தீராத வயிற்று வலி, துணைக்கு யாரும் இல்ல. போகிறேன். ஹலோ நாயர் சாப், என்ன உங்க குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? சரி, அதெல்லாம் விடுங்க. இங்க அந்த கெமிஸ்ட் ஸ்காலர் செத்து கிடக்குறான். சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியல. கடந்த 2 மாசமா ஆள் இந்த வீட்ல தங்குறதே இல்ல. அந்த ஸ்பீக்கிங் ரோஸ் ஃபார்முலாவை ஃபாரின்ல யார் வேலை பேசுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு நாளும் இவங்களோட எல்லா வில்லங்கத்துக்கும் துணை போற மாதிரி நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆளுக்கு என் மேல லேசா டவுட் வந்திருக்கு. இப்ப இந்த 2 மந்த்ஸா எந்த தகவலுமே என்கிட்ட சொல்லாம எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.